ஹாய் நண்பா, அஜித் அவர்கள் ரேசிங் காஸ்டியூம்ல இருக்கிற மாதிரியான போட்டோ வந்ததுல இருந்து தமிழக வெற்றி கழகத்தையும் அந்த போட்டோவையும் லிங்க் பண்ணி நிறைய மீம்ஸ் பாசிட்டிவா ட்ரெண்ட் ஆகுது. அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட கொடி கலரான ரெட் அண்ட் எல்லோ கலரை யூஸ் பண்ணி தான் அஜித் அவர்களோட காஸ்டிங்கும் இருக்கு. ஸோ ரெண்டு பேருமே சினிமாவில் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தளபதி இப்ப அப்படியே பாலிடிக்ஸை சூஸ் பண்ணிட்டாரு. அஜித் அவர்கள் அவருடைய ஃபேஷனான கார் ரேசிங்கை நோக்கி போயிட்டு இருக்காரு. அப்படி போகும்போது ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே கலர்ஸை ரெண்டு பேருமே சாய்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய மீம்ஸ் எல்லாம் சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. அண்ட் ரெண்டு பேரோட இந்த ஜர்னியை பயங்கர இன்ஸ்பிரேஷனா தான் இருக்கு. ஏன்னா ரெண்டு பேருமே 7-8 தலைமுறைக்கு சம்பாரிச்சிருப்பாங்க. ஈவன் சினிமாவில் தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணி நடிச்சாலே இன்னும் எவ்வளவோ சம்பாதிக்கலாம், எவ்வளவு பெரிய இடத்துக்கும் போகலாம். பட் ஸ்டில் இன்னொரு ரிஸ்கியான ப்ரொஃபஷனை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஏன்னா அரசியல் சாதாரண விஷயம்லாம் இல்ல. சினிமால ஸ்டார்டிங்ல தளபதி எவ்வளவு பிரச்சனையை சந்திச்சாரோ அதே மாதிரி வேற விதமான பிரச்சனையை சந்திக்கணும். அண்ட் அதே மாதிரி அஜித் அவர்களுக்கு நிறைய ஆக்சிடென்ட்லாம் வேற நடந்திருக்கு. ஏகப்பட்ட ஆபரேஷன் தலையோட முதுகுலன்ட்டு ஃபேன் அந்தம்லாம் இருக்கு. அதுவும் இன்னொரு பக்கம் ஏஜ் ஃபேக்டர் வேற. ஸோ ரெண்டு பேருமே அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு அவங்களுக்கு பிடிச்சதை நோக்கி போறாங்க. அதுவும் அஜித் அவர்களாவது 1 வருஷம் 2 வருஷம் பிரேக் எடுத்துட்டு திரும்பி வர்ற மாதிரி இருக்காரு. பட் தளபதி திரும்ப வந்து படங்கள் பண்ணுவாரான்றது சந்தேகம் தான். இதுக்கு காலம் தான் பதில் சொல்லணும். ஓகே நண்பா, தமிழ் சினிமா இவங்க ரெண்டு பேரோட வாக்கியமை எப்படி மேனேஜ் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.